the prophetic word for this month. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதில் திறப்பானதை அடைப்பேன், பழுதாய் போனதை சீர்படுத்துவேன். பூர்வ காலத்தில் இருந்ததை போல நான் என் மனசுக்குள்ள மனுஷனை எப்படி படைக்க நினைச்சோம் அப்படி இருந்தது போல மறுபடியும் நான் ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். கையை தட்டி ஆமென். இன்று முதல் உங்கள் வாழ்க்கையிலே எந்த திறப்பின் வழியாக உங்க சரீரம் வீக் ஆயிட்டே இருக்கோ அந்த திறப்பை தேவன் அடைப்பார். ஒரு சகோதரி 18 வருஷம் பெரும்பாடு, அவளுக்கு ரத்த போக்கு போயிட்டே இருந்துச்சு, பாடி வீக் ஆயிட்டே இருந்துச்சு, மருத்துவர்களால் வேதனைப்படுத்தப்பட்டால். வியாதி பாதி வேதனைப்படுத்தும், சில நேரம் டாக்டர்ஸ் வேதனைப்படுத்துவாங்க, ஆனாலும் சுகம் அடையவில்லை. ஏனென்றால் ஒரு திறப்பு இருந்தது. இயேசு வந்தார் பாருங்க, திறப்பை அடைத்தார். கைத்தறிக்கொள்ளாமே அந்த உதிரப்போக்கு ஊறுகிற இடத்தை அடைத்தார் கர்த்தர். உன் வாழ்க்கையில எந்தெந்த திறப்புல எல்லாம் உன்னுடைய ஆரோக்கியம் கழிஞ்சுக்கிட்டே இருக்குதோ அதையெல்லாம் ஸ்டாப் பண்ணுவார்கள். நீ எத்தனை வயசானவரா இருந்தாலும் சரி, உங்க ஆரோக்கியம் எங்க வீக் ஆகுதோ, எங்க லீக் ஆகுதோ அந்த லீக்கேஜஸ் எல்லாம் இந்த மாசம் அடைக்கிறார். உன் இருதயம் பழுதாய் போயிருக்குன்னு டாக்டர் சொல்லலாம். இப்ப இந்த வார்த்தை உன் நோய் கடந்து வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், என் மகனே மகளே, என் வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்வாயானால் பழுதாய் போன இருதயத்தை நான் மறுபடியும் சரி செய்கிறேன். இந்த மாதம் பழுதாய் போன இருதயம், உன் நுரையீரல், உன் கண் பார்வை, உன் மூக்கு, உன் மூளை, உன் கல்லீரல், உன் சிறுநீரகம், உன் கணையம், இன்சுலின் சுரப்பியல் எல்லாவற்றையும் தேவன் பழுதாய் போனவைகளை சீர்படுத்துவார்.